இப்போ நம்ம இருக்கிற நாட்கள் மற்ற நாட்கள் மாதிரி சாதாரண நாட்கள் கிடையாது. அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான நாட்கள்ல நம்ம இப்போ இருக்கிறோம். ஆமா, துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். சுபஹான் அல்லாஹ். எப்படி ரமலான் மாசத்துல கடைசி 10 இரவுகள் ஸ்பெஷலோ, அதே மாதிரி துல்ஹஜ் மாசத்துல ஃபர்ஸ்ட் 10 நாட்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆமாங்க, இந்த உலகத்திலேயே இருக்கிற நாட்கள்லயே மிக மிக சிறந்த நாட்கள்னா அது இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹதீஸ் வருது, இந்த நாட்கள்ல செய்யப்படுற நல்ல காரியங்கள் மாதிரி அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான அமல்கள் வேற எந்த நாட்களிலும் கிடையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் அதாவது போர் செய்யறதை விடவுமா இது சிறந்தது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா, அதை விடவும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு பவர்ஃபுல்லான நாட்கள். ஸோ இந்த நாட்கள்ல நம்ம சும்மா இருக்கலாமா? இந்த நேரத்தை நம்ம எப்படி கழிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ஸ்ட், எல்லா அமல்களுக்கும் பேஸ்மெண்டே நம்ம ஃபர்லான கடமையான தொழுகை தான். இந்த 10 நாளும் நம்ம 5 நேர கடமையான ஃபர்லு தொழுகைகளை ஒரு வக்து கூட மிஸ் பண்ணாம கரெக்டான டைமுக்கு ஜமாத்தோட பள்ளி வாசலுக்கு போய் தொழணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஃபர்லு தொழுகை மட்டும் இல்லாம நன்மைகளை இன்னும் அதிகமாக்கி கொள்ள சுன்னத்தான தொழுகைகளும் தஹஜ்ஜுத், லுஹா போன்ற நஃபீலான உபரியான தொழுகைகளும் இந்த நாட்கள்ல நம்ம அதிகமா தொழுகணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுற மாதிரி நம்ம எப்போல்லாம் சும்மா இருக்கிறோமோ அப்போல்லாம் அதிகமா திக்ரு சொல்றது. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி திக்ருகளை வண்டி ஓட்டும் போதோ, சமைக்கும் போதோ, இல்ல கடை தெருவுக்கு போகும்போதோ அந்த டைம்ல எல்லாம் அதிகமா திக்ரு செய்யணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த துல்ஹஜுடைய முதல் 9 நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம நோன்பு வைக்கணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் துல்ஹஜுடைய 9வது நாள், அதாவது அரஃபா நாள் அப்படின்ற அன்னைக்காவது நோன்பு வைக்கணும். ஏன்னா அந்த ஒரு நாள் நோன்புடைய பலன் என்ன தெரியுமா? யார் அந்த நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க செய்த முந்தின ஒரு வருஷ பாவத்தையும் அதுக்கு அடுத்த ஒரு வருஷ பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான், அதாவது அழிக்கிறான். அந்த 2 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். ஒரே ஒரு நாள் நோன்புக்கு எவ்வளவு பெரிய கூலி பாத்தீங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு நோன்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு சதக்கா அதாவது தர்மம் செய்யுங்க. அதே போல வசதி இருக்கிறவங்க அல்லாஹ்வுக்காக குர்பானியை கொடுங்க. குர்பானியை கொடுக்கறவங்க பிறை பார்த்ததுல இருந்து நகம் முடி வெட்டக்கூடாதுன்ற